நான் ஏன் என்னுடைய அறிமுகத்திலேயே நம்முடைய ஆர் ராசா அவர்களுடைய அந்த பேச்சை குறிப்பிட்டேன் என்று சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு மாசமாக தமிழ்நாட்டில் அரசியல் புரிஞ்ச எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல. அரசியல்னா என்ன, தேர்தல்னா என்ன, கட்சினா என்ன, அரசாங்கம்னா என்ன, ஒரு அரசினுடைய கடமை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு செயல்படக்கூடிய எல்லாருக்கும் ஒரு மாதமாக தமிழ்நாட்டில் நடக்கிறது என்னன்னு புரியல. எல்லாருமே புரியாம ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம கிட்ட இருந்து, நம்ம வீட்டில இருந்து நம்ம குழந்தைங்களை யாரோ திருடிட்டு போயிட்ட மாதிரி இருக்கு. பிள்ளைங்க நம்ம வீட்டில தான் இருக்கு, ஆனா பிள்ளைங்களை யாரோ திருடிட்டு போயிட்ட மாதிரி இருக்கு. சரி, பிள்ளைங்களை கண்டுபிடிச்சிட்டோமான்னு பார்த்தா கண்டுபிடிச்சிட்டோம். பிள்ளைங்களோட மூளையை திருடி இருக்காங்க. கிட்னியை திருடி இருந்தா பரவாயில்ல, மூளையை திருடி இருக்காங்க. இது ஒரு 3 வருஷமா நடந்திருக்குது நாட்டுல. அப்படிங்கிறதே தெரியாம நம்ம இருந்திருக்கோங்கிற அருமையான உண்மை இருக்கு பாத்தீங்களா? இது புரிஞ்ச அதிர்ச்சியில அப்படியே எல்லாரும் ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சு போயிருக்கும் போது ஓங்கி ஒரு சுத்தியால அடிச்சு அந்த ஐஸ் கட்டியை உடைத்தவர் ஆர் ராசா அவர்கள். என்னங்க இது? என்ன நம்ம வரலாறு? நம்ம எத்தனை ஆண்டு இயக்கம், எவ்வளவு பேரு, எவ்வளவு பெரிய தலைவர்களை பார்த்த இயக்கம், எவ்வளவு போராட்டங்கள், எத்தனை சிறைச்சாலை, எத்தனை பேர் சிறைச்சாலையிலே உயிர் விட்டவர்கள், சிறைச்சாலையில் எழுதப்பட்ட டைரி ஒரு இயக்கத்தினுடைய வரலாற்று குறிப்பாக இருக்கிறதுனா அது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிட்டிபாபு அவர்கள் எழுதிய அந்த டைரி குறிப்பு. இதெல்லாம் ஒரு அரசியல் போராட்டத்தில் பார்த்த நாம இப்படி ஒரு ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்னைக்கு உலகம் பூரா நடக்கிற ஒரு விளையாட்டு இது. இது இந்த ப்ளூவேல் விளையாட்டு மாதிரி பசங்க எப்படி மாட்டுவாங்கன்னு தெரியாது, அது நமக்கு தெரியாது. ஆனா அப்படி மாட்டிக்கொண்ட அந்த குழந்தைகள் அதுல இருந்து வெளியில வரமாட்டாங்க. அதுல பெரியவங்களை இழுத்து போடுவாங்க. யாரு தற்குறின்னு சொன்னா நான் எனக்கெல்லாம் கோபம் தான் வரும். நான் சொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா யார சொல்றது? சின்ன குழந்தைய சொல்ல முடியுமா? முடியாது. என் பேத்தி சொல்லுச்சுங்க, அதனால நான் ஓட்டு போட்டேங்கன்னு சொல்றாரு அந்த தாத்தா தானே தற்குறி. யாருங்க தற்குறி? குழந்தை அப்படிதான் சொல்லும். குழந்தை அப்படிதான் சொல்லும். குழந்தை ரஜினிகாந்த் ஒரு பாட்டுல அப்படி அவர் நெற்றி துளிப்பட்டு பாறை ரெட்டை பிளவுட்டுருன்னா பிளக்கும் நம்பும் குழந்தை. உங்க வேர்வை துளிப்பட்டா பாறை உடையாது, எங்க சூப்பர் ஸ்டார் வேர்வை பட்டா பாறை 2ஆக உடையும் அப்படின்னு நம்புவதுதான் குழந்தையினுடைய மனம். அந்த குழந்தை சொல்லுச்சுன்னு ஒரு தாத்தா பாட்டி ஓட்டு போட்டாங்களே, இன்னைக்கு அவங்க இந்த பேய் அடிச்ச மாதிரி கதையெல்லாம் கேட்டிருக்கோம் பாருங்க, அப்படி இருக்காங்களே. இப்படி ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடக்கும் என்று நாம எதிர்பார்க்கல. நாம இது செய்கிற வேலை என்ன? நம்ம படிப்புக்காக, நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஆற்றுகிற பணிகள் என்ன? இதைதான் நாம இதுவரைக்கும் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்ப இதுதான் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுட்டா அதை நம்ம கையில எடுக்கணும்ல, நம்ம அது என்னன்னு மக்களுக்கு விளக்கி சொல்லணும்ல. அந்த அதிர்ச்சியிலிருந்து நம்மை கொண்டு வருவதற்கு தலைவர் கலைஞர் அவர்களை விட ஒரு சிறந்த உதாரணம் இந்த நாட்டில் யார் இருக்காங்க? 184 சட்டமன்ற இடங்களை வைத்திருந்த ஒரு அரசியல் இயக்கம் ஒரு அலை அடித்தது, ஒரு படி விழுந்தது, 2 பேர் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அந்த வரலாற்றையும் பார்த்திருக்கிறோம் இல்லையா? அதனால அதுல இருந்து நம்ம மீண்டு நம்ம மக்களை பற்றி கவலைப்படுறதை விட்டுட்டு, மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு புரியும், இது புரியாமல் நடந்த பிரச்சனை. அதுல இருந்து நாம செயல்பட ஆரம்பித்தால் மக்கள் தானாக உண்மையை, நிலையை உணர்ந்து அடுத்து மாற்றத்தை நோக்கி வருவார்கள்.
அதை ஏற்படுத்துகிற அந்த எழுச்சி ஏற்படுத்துகிற கடமையை செய்வதுதான் இன்றைக்கு கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுவதனுடைய நோக்கம். உலகத்தில் பல தலைவர்கள் இடர்பாடுகளை எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை முழுக்க போராட்டத்தை சந்தித்த ஒரு தலைவர் கலைஞர். அவரோட அறிவுக்கு நிகராக இன்னொருத்தரை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவரோட அறிவில் போட்டி போட முடியாதவரை அவரை விட வெற்றி பெற வைப்பார்கள். அதை அவர் பார்ப்பார். தந்தை பெரியாரிடம் கேட்டார்கள், நீங்க இந்த மக்களுக்கு நல்லது தானே செய்றீங்க, மக்களுக்கு நல்ல கருத்து தானே சொல்றீங்க, ஆனா உங்க மேல முட்டை அடிக்கிறாங்களே, உங்க மேல தக்காளி எடுத்து வீசுறாங்களே, உங்க மேல மலத்தை எடுத்து வீசுறாங்களே, இந்த மக்களுக்காக நீங்க போராடணுமா? இந்த கேள்வியை தந்தை பெரியாரிடம் கேட்டார்கள். அப்பொழுது தந்தை பெரியார் சொன்னார், அந்த அறிவு அவருக்கு இல்லையேங்கிறதுக்காக தானப்பா நான் போராட வந்தேன். தனக்காக போராடுகிறவர் யார் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிற என் திராவிட சமுதாயத்தை மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக மாற்றி, மானமும் அறிவும் ரெண்டு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம பார்க்கிற காட்சிகளை பார்க்கும் போது படிச்சவங்க மாதிரி இருப்பாங்க, அறிவு இருக்கா? தைரியமா பேசுறாங்க, மான உணர்ச்சி இருக்கா? இது இருக்கவங்க இப்படி பேசுவாங்களா? அந்த கேள்வி இன்னைக்கு நமக்கு வருது இல்ல. நம்ம யாரையும் திட்ட வேண்டாம், ஆனா அவங்களுக்கு என்ன அறிவு இல்லை, ஏன் அதை அவங்க உணரல, அதை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று சொன்னவர் தந்தை பெரியார். அந்த பெரியாரின் சீடர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவருக்கு வெற்றி தோல்வி இரண்டும் ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது. வெற்றி பெற்றால் அது கடமை பொறுப்பு, தோல்வி அடைந்தால் அது எழுச்சி போராட்டம். வென்ற காலத்தில் இருக்கிற அமைதியை விட தோற்ற காலத்தில் ஏற்படுகிற எழுச்சி தான் அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த நாட்டை காப்பாற்றும். நம்ம வேடிக்கை பார்க்கலாம் இல்ல, நம்ம வேடிக்கை பார்த்தா நாடு விளங்காது. நீங்க சும்மா இருங்க, சும்மா இருங்க, அதனால மக்கள் கஷ்டப்படட்டும், விட்டுற முடியுமா? விட்டுற முடியுமா? நாம செய்ய முடியுமா? ஒரு அமைதியா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, மும்மொழி திட்டம், ஹிந்தி படிக்கணும், எங்க அரசு பள்ளியில நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு பெட்டி கடை, ஒரு ஆட்டோ கடை, ஒரு டெய்லரு, ஒரு கூலி வேலை, வீட்டு வேலை செய்கிற ஒரு அம்மா அவங்க பிள்ளைய அரசு பள்ளியில சேர்த்து படிக்க வச்சா ஹிந்தி படிச்சாதான் பாஸ். இன்னைக்கு சிபிஎஸ்இ பள்ளிக்கு வந்துருச்சு. 9வதுல திடீர்னு 8வது வரைக்கும் ஹிந்தி படிக்காத பசங்க 9வதுல ஹிந்தி படிக்கணும். அதுக்கு ஏற்படுத்தின எதிர்ப்பு போராட்டம் இன்னைக்கு அதை வாபஸ் வாங்குறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா விட்டா பள்ளிக்கூடத்துக்கு வந்துருச்சுன்னா நம்ம குழந்தைகளுடைய படிப்பு என்ன ஆகும்? அப்ப நம்ம விட முடியாது. நம்ம பேசிக்கிட்டு இருந்தாதான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறவங்க பயப்படுவாங்க. மக்களுக்கு பயப்படுறாங்களா இல்லையா தெரியாது. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரல் தான் இனி எவ்வளவு காலத்துக்கு இந்த ஆட்சி தெரியாது, ஆனால் இருக்கிற வரை இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றும். இன்னைக்கு மத்திய அரசு போயிட்டு வராங்க, போறாரு வராரு. யாரு? நம்ம முதல்வர். முதல்வர்னு சொல்றதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இருந்தாலும் அவர் தான் நமக்கும் முதல்வர். அதனால நம்ம உரிமையோட கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? கொஞ்சம் பேசுங்க பாஸ், கொஞ்சம் பேசுங்க. நீங்க நல்லா நடிப்பீங்க, அது எங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டா பயங்கரமா பேசுவாங்க. அதாவது நான் சும்மா ஒப்பிட்டு பார்க்கிறேன். நடிகர் திலகம் சிவாஜி அவர்களை அவருடைய திரைப்படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கு இல்லையா, அந்த படம் ஆஸ்கார் விருதுக்கு போகுது. அதுக்கு இணையான ஒரு விருதுக்கு அந்த பெயரை அனுப்புறாங்க. அப்ப அந்த படத்தை அங்க திரையிட்டாங்க. இல்ல சில பேர் சிவாஜி ரசிகர்களே என்கிட்ட கோவிச்சுக்காதீங்க, நீங்க யாரோட ஒப்பிடுறீங்க அப்படின்னு.
ஏன்னா நாங்கெல்லாம் குடும்பமா சிவாஜி ரசிகர்கள். காசு கொடுத்து குதிரை வண்டியில போய் அழுதுட்டு படம் பார்த்துட்டு வர்றவங்க. ஆகையினால எங்க அம்மா எல்லாம் வந்து எப்பேற்பட்ட சிவாஜி ரசிகர்னா, உலகம் சுற்றும் வாலிபன் தோல்வி படம், சிவந்தமன் வெற்றி படம்னு வாதிடுவாங்க. உலகம் சுற்றும் வாலிபன் தோல்வி படம்னு வாதிடுற அளவுக்கு சிவாஜி ரசிகர் எங்க அம்மா. ஆகையினால நான் சிவாஜி நடிப்பு திறனுக்கு சொல்லல, அவருடைய நடிப்புக்கு யாரும் ஈடு கிடையாது. அவர் பரிசு வாங்க போயிருக்காரு, அவர் சாதாரண வேட்டி சட்டையில போயிருக்காரு. அப்ப அமைதியா பொசுக்குன்னு உட்கார்ந்து இருக்காராம். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்துட்டு ஸ்கிரீன்ல அது பரிசு வாங்க போறவர் இவர் தான், இவர் அந்த வேட்டி சட்டையோட பணிவா எந்திரிச்சு போனதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். இவராங்க அப்படி பேசினாரு, இவராங்க அவரு முறைச்ச முறை என்ன, நிஜமாவே வெள்ளக்காரன் இருந்தா அன்னைக்கே ஓடி இருப்பான், இப்படி ஒரு கட்டபொம்மன் இருந்திருந்தா அப்படின்னு பேசின அந்த நடிகரா இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு அமைதியா வந்தாரு அப்படின்னு ஹாலிவுட் நடிகர்கள்லாம் வந்து திகைச்சு போயிட்டாங்களாம். அந்த மாதிரி அப்படி மேடையில நடந்து பேசி அந்த இயேசு வருகிறாருக்கு பேசுவாங்க பாருங்க, அதை விட வேகமா வந்து விட்டார்னு வழிதான் விடல யாரும், இயேசு வர்றாருன்னு அப்படி மேடையில பேசிக்கிட்டு இருந்தாருங்க. பரவாயில்ல, ஏதோ பரவாயில்ல, நம்ம சிஎம்மா வர்றவர் நல்லாதான் பேச போறாருன்னு பார்த்தா அவர் பேச வேண்டிய இடம் சட்டசபை. அங்க பார்த்தா ஆஸ்கார் அவார்டு போன சிவாஜியை விட அமைதியா உட்கார்ந்துட்டு திரும்பி வந்து ட்விட்டர்ல போட்டு ஒரு கட்டுரை, அந்த மண்டபத்துல யாரோ எழுதி கொடுத்து அதை கட்டுரையா போட்டு திரும்பி திருச்சிக்கு போய் திரும்பி அதே வசனத்தை அங்க பேசி எல்லாருக்கும் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சா முடியலையான்னு சந்தேகம் வந்து இனி வரப்போறது என்ன இடைத்தேர்தலா இல்ல பொது தேர்தலா அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தரை கொண்டு வந்து மாற்றமா உட்கார வச்சிருக்கான். அதுவும் நம்ம மக்கள் வந்து ரொம்பவும் குறை சொல்லக்கூடாது, அட மாற்றம் தான் வந்துச்சு, அது ஒரு 118க்கு வந்துதா இல்ல, அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. மாற்றிதான் போட்டாங்களே, அந்த பிஜேபிக்கு போட்டாங்களா, அப்படியாவது போட்டாங்களா, போடல. அதனால டெல்லியில என்ன பண்றாங்க, பிஜேபிக்கு டூப் போடுறாங்க. இப்போ இனிமே மறு வச்சுக்கிட்டு பிஜேபி வரப்போகுது. இது வேற பிஜேபிங்க, இது வந்து ஐபிஎஸ் பிஜேபி, இது ஆர்டினரி பிஜேபி கிடையாது. அதனால வேற பிஜேபிய உருவாக்குறாங்க. அப்புறம் பெரியார ஒழிச்சே தீர்வேன்னு ஒருத்தர் தொண்டை வத்த பேசிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து எல்லா இடத்துலயும் டெபாசிட்ட காலி பண்ணிட்டாங்க. நீங்க கொள்கைக்காவது பெரியார சொல்றாரா, அம்பேத்கரை சொல்றாரா அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ மக்களுக்கு என்னமோ ஒண்ணு புரியுது, என்னமோ ஒண்ணு புரியல, அவ்வளவுதான் பிரச்சனை. இந்த இடத்துல இருந்து நண்பர்களே, நாம் எதற்காக தோன்றிய இயக்கம் என்றால் இந்த இனத்தினுடைய முன்னேற்றத்துக்காக தோன்றிய இயக்கம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தோன்றிய இயக்கம், வெறும் ஒரு தேர்தலுக்காக தோன்றிய இயக்கம் அல்ல. எனவே இந்த தோல்வி என்பது சில நாட்களுக்கானது அல்லது சில ஆண்டுகளுக்கானது, அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய பணி என்பது அடுத்த 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 தலைமுறைகளுக்கானது. அதை கவனத்தில் கொண்டு அதை மனதில் இருந்து விலக்கி விடாமல் எப்பொழுதும் போல், இன்னும் சொன்னால் எப்போதையும் விட வேகமாக நம்முடைய பணியை ஆற்றுவதன் மூலம் தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். அதுதான் தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளில் நாம் ஏற்றுக்கொள்ளுகிற உறுதிமொழியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.